பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணஜே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. தோஷைரேதைः குலக்ஞானாம் வர்ணசங்கரகாரகைः உத்சாத்யந்தே ஜாதிதர்மாः குலதர்மாश्च சாஸ்வதாः உத்சன்ன குலதர்மாணாம் மனுஷ்யாணாம் ஜனார்தன நரகே நியதம் வாசோ பவதீத்யனுசுஷ்ரும. இந்த குலத்தை எல்லாம் அழிக்கிற இந்த தோஷத்தினால சமூகத்தில் தொழில் குழப்பம், தாய் தந்தை விஷயத்தில் குழப்பம், அது மாத்திரமில்லை காலங்காலமாக பொறுப்பாக செய்யக்கூடிய தொழில்கள், அவரவர்கள் குடும்பத்துக்குன்னு சில கடமைகள், சமூகத்துக்குள்ளே இருக்கிற குடும்பங்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சமூகமாக சேர்ந்து இன்னொரு சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்படிலாம் காலங்காலமாக ஒரு வழிமுறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகங்கள்லாம் இந்த யுத்தம் போன்ற நிகழ்வுகளால் செதறி போய்விடும். அப்புறம் அவர்களுக்கு எப்பவும் துன்பந்தான். உத்சன்ன குலதர்மாணாம் மனுஷ்யானாம் அநியதம் நரகே வாசகா. ஹே ஜனார்தனா பகவானே, சாஸ்வதமான குலதர்மங்கள்லாம் போயிடும். அப்படி குலத்தை எல்லாம் அழித்தவர்களுக்கு நரகத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டியிருக்கும். பவதீத் அனுசுஷ்ரும என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் சாஸ்திரத்தில். ஆகவே எனக்கு ரொம்ப மனசில் துக்கம் அதிகமாக இருக்குது. கிருஷ்ணா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாயிடுமே அப்படின்னு சொல்லி யுத்தம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் செய்ய வந்த கடமையை விட்டு போகிறதுக்கு ஒரு நியாயத்தை கண்டுபிடிச்சுட்டான் அர்ஜுனன். விஷயங்கள்லாம் தெளிவாக இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் இது முறையாக இல்லாததுனால இது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் ஏற்றுக்கொள்ளப்பட போவதில்லை. அதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் முடிக்கிறார். அஹோ பதமஹத் பாபம் கர்த்தும் வியவசிதா வயம் யத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனமுத்யதாக. அஹோபத, ஐயோங்கிறான். மகத் பாபம் கர்த்தும் வியவசிதா வயம், நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பாவத்தை பண்ணுறதுக்கு இங்கே ரொம்ப முயற்சியோடு வந்து நிற்கிறோமே. ஒரு ராஜ்ய சுகத்துக்காக ஆசைப்பட்டு நம்ம சொந்தக்காரங்களே கொள்றதுக்குன்னு வந்து இங்கே நிற்கிறோமே, என்ன கொடுமை இது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தன்னுடைய கருத்தை சொல்கிறான். யதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः தார்த்தராஷ்டிராரணே ஹன்யுः தன்மே க்ஷேமதரம் பவேத். இதுதான் மோகத்தினுடைய உச்சகட்டம். எதி ஒருவேளை மாம் என்னை, அப்பிரதீகாரம் எதிர்ச்செயல் புரியாத என்னை, அசஸ்திரம் நான் இப்போ ஆயுதமும் எடுக்க மாட்டேன், எதுக்கவும் மாட்டேன், நான் யுத்த பூமி விட்டு ஓடியும் போல, அது அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. சஸ்திரபாணையா தார்த்தராஷ்டிராக, ஆயுதங்களெல்லாம் வைத்திருக்கக்கூடிய இந்த திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள்லாம் ரணே ஹன்யு, இந்த யுத்த பூமியில் என்ன கொன்று விட்டார்களே ஆனால் மே க்ஷேமதரம் பவேத், அது எனக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். தன்னுடைய க்ஷேமத்தை நினைக்கிறான். நான் நிம்மதியாக இருப்பேன், இந்த யுத்த பூமியில் நான் சண்டை போட தயாராக இல்லை, நான் எதிர்க்க மாட்டேன், ஆயுதமும் எடுக்க மாட்டேன். இல்லை இந்த திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள்லாம் என்ன கொன்று விட்டார்களே ஆனால் அது எனக்கு ரொம்ப நல்லதாக போயிடும் அப்படின்னு சொல்கிறான். அர்ஜுனனுடன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் பகவான் ஒரு விதமான ரியாக்ஷனும் கொடுக்கறதில்ல. பொறுமையாக அமைதியாக பார்க்கிறார். பகவானுடைய முகத்தை பார்த்து அர்ஜுனனால் ஒன்றும் கெஸ் பண்ண முடியாது. பொறுமையாக அப்படி பார்த்துட்டு இருக்கார். அதை நாம் கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். அர்ஜுனன் பேசுகிறதையும் பகவான் பொறுமையாக அவன் முகத்தை பார்த்து கேட்டுருக்கிறதையும் நாம் கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். சஞ்சயர் இப்போ இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். இந்த கடைசி ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில் சஞ்சயர் சொல்கிறதாக அமையிறது. இப்போ முதல் ஸ்லோகம் திருதராஷ்டிரன் சொன்னது. ரெண்டாவது ஸ்லோகத்தில் இருந்து 21வது ஸ்லோகத்தினுடைய முதல் வரி வரைக்கும் சஞ்சயருடைய வாக்கியங்கள். இந்த 21வது ஸ்லோகத்தில் இருந்து 46வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனனுடைய வாக்கியங்கள். கடைசியாக இந்த அத்தியாயம் 47வது ஸ்லோகம் இப்போ பூர்த்தியாக போகிறது. சஞ்சயர் இந்த அத்தியாயத்தினுடைய கருத்தை சொல்லி முடிக்கிறார். சஞ்சய உவாச்ச ஏவம் உக்த்வார்ஜுன சங்க்யே ரதோபஸ்சவுபாவிஷத் விஸ்ருஜ்ய சசரம் சாபம் சோகசம்விக்னமானசஹ. சஞ்சயர் சொல்றார், அர்ஜுனா ஏவம் சங்க்யே உக்த்வா, யுத்த பூமியில் அர்ஜுனன் இவ்வாறு பேசிவிட்டு ரதோபஸ்தே உபாவிஷத்து, ரதம்னா தேரு, உபஸ்தம்னா தட்டு,
தேர்தட்டில் உபாவிஷத் உட்கார்ந்துட்டான். எப்படி உட்கார்ந்தான்னா சசரம் சாப்பம் விசிருஜ்ய, அதாவது அம்பையும் வில்லையும் கீழே தூக்கி போட்டுட்டு உட்கார்ந்துட்டான். மனசுக்குள்ளே எப்படி இருந்தது வர்ணிக்கிறார். சோக சம்பிக்ன மானசா உபாவிஷத், மனசில் ஒரே ஆழமான துக்கம், அது அப்படியே உணர்ச்சி கொந்தளிக்கிறது, உள்ள துக்கமும் நிறைந்தவனாய் உட்கார்ந்து விட்டான் அப்படின்னு சஞ்சயர் திருதராஷ்டிரங்கிட்ட சொல்கிறார். இந்த அத்தியாயத்தினுடைய சாரமே இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. சோக சம்பிக்ன மானசா அர்ஜுனஹா ரதோபஸ்தே உபாவிஷத்து. நம்ம துக்கம் அதிகமாகிற போது செயல் புரியாமல் உட்கார்ந்துடுறோம். துக்கம் அதிகமாக இருந்தாலும் செயல் புரிஞ்சால் துக்கம் இல்லாமல் போயிடும், சீக்கிரம் போயிடும். ஆனால் நம்முடைய இயல்பு என்னென்னா, ரொம்ப துக்கமாக இருக்கிற போது செயல் புரியறதுக்கான ஊக்கம் உற்சாகம் போயிடுறது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக வேதவியாசர் நமக்கு உணர்த்தி அருளுகிறார். இந்த அளவில் இந்த முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் பூர்த்தியாகிறது. அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம்.